அமீரக உறவுகள் அனைவருக்கும் துட்டு மார்க்கெட் யூடியூப் சேனலின் அன்பு வணக்கங்கள். இன்றைக்கி ஜனவரி 14 யுஏஇ ஷேர் மார்க்கெட்டில் நடந்த சில முக்கியமான ஈவெண்ட்ஸ் அண்ட் அப்டேட்ஸ் என்னென்னு பார்க்கலாம். இந்த வீடியோவில் நாங்கள் கொடுக்குற கான்டென்ட்ஸ் எல்லாமே எஜுகேஷனல் பர்பஸ்க்காக மட்டுமே. எந்த ஷேரையும் வாங்கவோ விற்கவோ நாங்கள் ரெக்கமெண்ட் பண்ணுறதில்ல. எங்களுடைய துட்டு மார்க்கெட் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களுக்கு ஆதரவு தர்றவங்க ஒவ்வொருத்தருக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகள். இன்றைக்கி அபுதாபி செக்யூரிட்டிஸ் எக்ஸ்சேஞ்ச் 10,037 புள்ளிகளில் முடிவடைஞ்சிருக்கு. இது 52 புள்ளிகள் சரிவு. துபாய் ஃபைனான்ஷியல் மார்க்கெட் 6,262 புள்ளிகளில் முடிவடைஞ்சிருக்கு. இது 57 புள்ளிகள் சரிவு. இன்றைக்கி அபுதாபி செக்யூரிட்டிஸ் எக்ஸ்சேஞ்சஸில் டாப் கெய்னர்ஸ் எந்தெந்த கம்பெனிஸ்ன்னு பார்க்கலாம். அஜிலிட்டி 1 கிராம்ஸ் 28 ஃபில்ஸில் முடிவடைஞ்சிருக்கு. இது 3.5% உயர்வு. கல்ஃப் மெடிக்கல் 1 கிராம்ஸ் 99 ஃபில்ஸில் முடிவடைஞ்சிருக்கு. இது 3% உயர்வு. இன்விக்டஸ் 2 கிராம்ஸ் 9 ஃபில்ஸில் முடிவடைஞ்சிருக்கு. இது 3% உயர்வு. அட்னா கேஸ் 3 கிராம்ஸ் 47 ஃபில்ஸில் முடிவடைஞ்சிருக்கு. இது 2% உயர்வு. ஜேவச் ஃபைனான்ஷியல் குரூப் 2 கிராம்ஸ் 14 ஃபில்ஸில் முடிவடைஞ்சிருக்கு. இது 1% உயர்வு. இன்றைக்கி அபுதாபி செக்யூரிட்டிஸ் எக்ஸ்சேஞ்சஸில் டாப் லாசர்ஸ் எந்தெந்த கம்பெனிஸ்ன்னு பார்க்கலாம். அல்சைல் மெரைன் எக்யூப்மெண்ட் 2 கிராம்ஸ் 50 ஃபில்ஸில் முடிவடைஞ்சிருக்கு. இது 7.5% வீழ்ச்சி. ஹயா இன்சூரன்ஸ் 1 கிராம்ஸ் 27 ஃபில்ஸில் முடிவடைஞ்சிருக்கு. இது 5.5% வீழ்ச்சி. 2.0 2 கிராம்ஸ் 47 ஃபில்ஸில் முடிவடைஞ்சிருக்கு. இது 4.5% வீழ்ச்சி. ஸ்பேஸ் 42 1 கிராம்ஸ் 48 ஃபில்ஸில் முடிவடைஞ்சிருக்கு. இது 4.5% வீழ்ச்சி. அல்தார் ப்ராப்பர்ட்டிஸ் 8 கிராம்ஸ் 95 ஃபில்ஸில் முடிவடைஞ்சிருக்கு. இது 3.5% வீழ்ச்சி. இன்றைக்கி துபாய் ஃபைனான்ஷியல் மார்க்கெட்டில் டாப் கெய்னர்ஸ் எந்தெந்த கம்பெனிஸ்ன்னு பார்க்கலாம். துபாய் இஸ்லாமிக் இன்சூரன்ஸ் அண்ட் ரீஇன்சூரன்ஸ் கம்பெனி 35 ஃபில்ஸில் முடிவடைஞ்சிருக்கு. இது 12% உயர்வு. மக்ஸான் பப்ளிக் வேர்ஹவுசிங் 1 கிராம்ஸ் 70 ஃபில்ஸில் முடிவடைஞ்சிருக்கு. இது 3% உயர்வு. அமர்நாத் ஹோல்டிங் 1 கிராம்ஸ் 28 ஃபில்ஸில் முடிவடைஞ்சிருக்கு. இது 2.5% உயர்வு. அல்சலாம் பேங்க் பஹ்ரைன் 2 கிராம்ஸ் 18 ஃபில்ஸில் முடிவடைஞ்சிருக்கு. இது 2.5% உயர்வு. சாலிக் கம்பெனி 6 கிராம்ஸ் 67 ஃபில்ஸில் முடிவடைஞ்சிருக்கு. இது 2% உயர்வு. இன்றைக்கி துபாய் ஃபைனான்ஷியல் மார்க்கெட்டில் டாப் லாசர்ஸ் எந்தெந்த கம்பெனிஸ்ன்னு பார்க்கலாம். அல்மல் கேபிட்டல் ரீட் 98 ஃபில்ஸில் முடிவடைஞ்சிருக்கு. இது 10% வீழ்ச்சி. நேஷ்னல் இன்டர்நேஷ்னல் ஹோல்டிங்ஸ் 1 கிராம்ஸ் 49 ஃபில்ஸில் முடிவடைஞ்சிருக்கு. இது 10% வீழ்ச்சி. நேஷ்னல் சிமெண்ட் கம்பெனி 4 கிராம்ஸ் 52 ஃபில்ஸில் முடிவடைஞ்சிருக்கு. இது 9.5% வீழ்ச்சி. நேஷ்னல் ஜென்ரல் இன்சூரன்ஸ் கம்பெனி 5 கிராம்ஸ் 86 ஃபில்ஸில் முடிவடைஞ்சிருக்கு. இது 6.25% வீழ்ச்சி. எக்டிடாப் ஹோல்டிங் 48 ஃபில்ஸில் முடிவடைஞ்சிருக்கு. இது 6.5% வீழ்ச்சி. இன்றைக்கி மோஸ்ட் ஆஃப் கல்ஃப் மார்க்கெட்ஸ் ஒரு பாசிட்டிவில் தான் முடிவடைஞ்சிருக்கு. ஆனால் இங்கே யுஏஇ பொறுத்த வரைக்கும் ஒரு நெகட்டிவில் முடிவடைஞ்சிருக்கு. என்ன காரணம்னா கல்ஃப் மார்க்கெட்டில் மற்ற மார்க்கெட்ஸ்லாம் வந்துட்டு யூஎஸோட ரேட் கட்டில் ஒரு சான்ஸ் இருக்குதுன்னு சொல்லி ஏறி இருக்குது. இங்கே துபாயில் வந்துட்டு யுஏஇயில் பொறுத்த வரைக்கும் ஒரு ப்ராஃபிட் புக்கிங் நடந்திருக்கு. ஏன்னா எல்லாமே ஒரு ஆல் டைம் ஹையில் மார்க்கெட்டு வந்ததுனால ஒரு ப்ராஃபிட் புக்கிங் நடந்திருக்குது. இஸ்லாமிக் இன்டர்நேஷ்னல் லிக்விடிட்டி மேனேஜ்மெண்ட் அவங்களுடைய 2026க்கான ஷார்ட் டேர்ம் பாண்ட்ஸை நான் கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறதா லான்ச் பண்ணியிருக்கிறதா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அது எல்லாமே சப்ஸ்கிரைபாக இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இந்த ஷார்ட் டேர்ம் பாண்ட்ஸ் 4 டைப் ஆஃப் டேர்ம்ஸில் இருந்துருக்குது. ஒரு 1 மந்த்துக்கான பாண்டுக்கான ப்ரைஸ் 3.81% ரிட்டர்ன்ஸில் இது பாண்ட் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. $460 மில்லியன் டாலருக்கு. அகெயின் 3 மந்த்துக்கு டெனருக்கு 3.84%க்கு போட்டிருக்காங்க. அதேமாரி அது $635 மில்லியன். 3.82%க்கு 6 மாதத்துக்கான டாலர்ஸ் பாண்ட்ஸ் $155 மில்லியன் பாண்ட்ஸ் 3.82% ரிட்டர்ன்ஸுக்கு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. 12 மந்த் அதாவது 1 இயருக்கான பாண்ட்ஸ் $50 மில்லியன் பாண்ட்ஸ் லான்ச் பண்ணியிருக்காங்க. அது 3.45% ரிட்டர்ன்ஸ் வரும்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க.
மஸ்தார் மற்றும் ஆர்டபிள்யூஇ யூகேவுடைய ஆஃப்ஷோர் வின் கான்ட்ராக்ட்ஸ் ஃபார் டிஃபரன்ஸ் அவங்களுக்கு கிடச்சிருக்கிறத அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இது ஏற்கனவே அவங்க அட்வான்ஸாக டாகர் பேங்க் சவுத் ப்ராஜெக்ட்ஸை முடிச்சு கொடுத்துருக்காங்க. அதனால் அவங்களுக்கு இந்த ப்ராஜெக்ட்டும் கிடச்சிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இதுக்கு அவங்க €91.20 பெர் மெகாவாட் ஹவர் அவங்களுக்கு ஸ்ட்ரைக் ப்ரைஸாக கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. இந்த ப்ராஜெக்டை அவங்க 2031 கமிஷன் பண்ணி ஹேண்ட் ஓவர் பண்ண போகிறதாகவும் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஷார்ஜாவை சேர்ந்த அலஃப் குரூப் எம்ஆர் ஹாஸ்பிட்டாலிட்டியோட சேர்ந்து ஒரு ரெசிடென்ஷியல் ப்ராப்பர்ட்டிஸ் டெவலப் பண்ண போகிறாங்க. அது ஷார்ஜாவுடைய அல்மம்ஷான்ற ஒரு ஏரியாவில் டெவலப் பண்ண போகிறதா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இது அன்வேல் பேலஸ் ரெசிடென்சஸ்ன்னு சொல்லி அதுக்கு பேர் வச்சுருக்காங்க. இது ஷார்ஜாவுடைய அர்பன் டெவலப்மெண்ட்டில் ஒரு முக்கியமான சிக்னிஃபிகண்ட்டான ஒரு புதுமையான ஒரு டெவலப்மெண்ட்டுன்னு சொல்லி அவங்க சொல்லியிருக்காங்க. இதோடைய வேல்யூ $500 மில்லியன் சொல்லியிருக்காங்க. அவ்வளோதாங்க என்னுடைய கண்கள் கட்டிய சில முக்கியமான ஷேர் மார்க்கெட் ரிலேட்டடான அப்டேட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்களுடைய தொட்டு மார்க்கெட் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். எங்களுடைய தொட்டு மார்க்கெட் யூடியூப் சேனலில் கொடுக்குற டெய்லி அப்டேட்ஸான கரன்சி அப்டேட், கமோடிட்டி அப்டேட் மற்றும் கோல்டு அண்ட் சில்வர் அப்டேட் இன் INR அண்ட் AED இதெல்லாம் தெரிஞ்சுக்கணுன்னா பெல் நோட்டிஃபிகேஷனை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் த வீடியோ.